தனத்துக்குள்ள எங்களை கொண்டு வாங்க. கர்த்தருடைய நாமம் உயரத்தக்க எங்களை கொண்டு வாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். சோ எப்போதுமே பரிசுத்த ஆவியானவரை பத்தி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னா என்ன இருக்குதுங்க? கண்டிப்பா நிறைய என்ன இருக்கும்? தடைகள் இருக்கும். ஆனா நாம் கற்றுக்கொள்ள தேவனை கர்த்தர் நமக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றி. கடந்த வாரத்துல நாம் என்ன கத்துக்கணுங்க? என்ன கத்துக்கினீங்க? வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்? என்னங்க போன வாரம் உட்காந்து வந்தீங்களா இல்லையா? என்ன கத்துக்கினீங்க? தேவன் மாம்சத்துல வச்சு ஆவில வெளி இதான் நான் சொல்லி கொடுத்தேனா? தீர்க்க தரிசனம். மற்றது இதுதான் நான் எப்போதுமே சொல்றது. அறிவாளிகள் எப்பொழுதுமே கையில ஒரு புக்கும் ஒரு பெண்ணை வச்சுப்பாங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா இப்படிதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருந்த தவிர என்ன பிரசங்கம் எடுத்தன்றதே என்ன தெரியாது விடுங்க. ஓகே, இதெல்லாம் போன வாரம் எடுத்த மாதிரி. ஓகே, எல்லோஹிம் வேறங்க எப்போதுமே பிரசங்கத்துடைய மேன்மை குறைபடாது. ஏற்றுக்கொள்களுடைய ஜனங்க தான் குறைபடும். என்னங்க, பிரசங்கம் பிரசங்கமா தான் இருக்கும். நீங்க இன்னும் நான் இன்னொரு 1000 வருஷம் பூமியில இருந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா என்னதான் வினோதமான பிரசங்கமா இருந்தாலும் என்னடுங்க வீணாபடும், வேஸ்ட் ஆகுது. ஒரு தலைமுறை பேசிட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்த தலைமுறையில் இருக்கிறோம். எங்க தலைமுறையும் பாதி போயிடுச்சு. இன்னும் இருக்க போகிற நாட்கள் என்னங்க, இன்னும் கொஞ்ச நாள். பட் அவைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னா that is going to be more danger. உங்களுக்கு தான் என்னவா இருக்க போகுதுங்க, கடினமான நாட்களாக இருக்க போகுதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? சோ உங்களுக்கு கேட்ட சிம்பிள் கேள்வி, போன வாரம் நாமும் எதை குறித்து பேசினோம்? நம்முடைய தலைப்பு எதுவாக இருந்தது? எதை நோக்கி போனது? எந்த வசனத்தை நோக்கி நம்ம போகணும்னு கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய தலைப்பு. ஆமா, பட் என்ன வாசித்தீங்க? வாரங்கள், அந்நிய பாஷை. ஓகே, அவ்வளவுதாவா? பிரதர்ஸ் சொல்லுங்க. இல்லை எழுதுறீங்களே சொல்லுங்க. மற்ற சபையார் யாராவது உங்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டா நீங்க இப்படிதான் முழிச்சுன்னு உட்காந்துருக்கீங்க. அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்த பாஸ்ட் இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணல, எதுவுமே சொல்லி தரலன்னா அவங்க நினைப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, சோ உங்களுக்கு தெரியுது பரிசுத்த ஆவியானவருடைய தலைப்புன்னு தெரியுதா இல்லைங்களா? 1 hour மேல நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் கடந்த வாரத்துல. சோ பிகாஸ் we are going online, இன்னும் அதிகமாக நீளமா உங்களை வறுத்தெடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. பட் ஐ ப்ரே காட் உங்களுக்கு இன்னும் ஞானத்தையும் இன்னும் கிருபையும் இன்னும் புரிந்து கொள்கிற அந்த சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியாக சொல்கிறேன், புத்திசாலிங்க எப்பொழுதுமே ஒரு புஸ்தகத்தையும் ஒரு பெண்ணை வச்சுப்பாங்க. All smart people in the world will always have a book and a pen. ஞானவான்கள் அவர்கள் இந்த 2 விஷயத்தை என்ன பண்ணுவாங்க? எப்பொழுதுமே கையில் வைத்துக் கொள்வாங்க. மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, விதைக்கப்பட்ட அந்த விதையோ 1 30, 1 60, 1 100மாக என்னங்க 1 100மாக வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு சோ வசனத்தை கேட்கறது மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க. வசனத்தை என்ன பண்ணுங்க? கேட்டு வசனத்தின் மேல என்ன பண்ணுங்க? வேலை செய்யணும். See, faith comes. விசுவாசம் எப்படி வரும்னு சொன்னா நான் போன வாரம் சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நபர், அவர் வரம் அல்ல. என்னங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன இல்லைங்க? வரம் அல்ல, சத்தம் அல்ல, கூச்சல் அல்ல, கத்துறதுனாலங்க
இது இப்படி பண்றதுனால ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான், அவங்களை ஏமாத்துகிறான்னு சொல்லி இருக்கிறேன் நான். சோ நாளுக்கு நாள் என்ன இருக்கணுங்க, கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி ஆடினீங்கன்னா என்ன நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம்னு கேக்குறேன். நீங்க பிரிட்ஜில் உட்காந்துக்கிறீங்க நினைச்சுக்கிட்டோமா, இல்ல நீங்க எதனா செய்றீங்க நினைச்சுக்கிட்டோமா, என்ன நினைச்சுக்கிட்டோம் சொல்லுங்க. எல்லாம் சில பண்ணுவாங்க. அப்ப நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம்னு கேக்குறோம். சரி, இந்த மாதிரி எல்லாம் சில வேடிக்கை பொருளாக பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. Holy Spirit is not a kind of a person who disturbs people. ஜனங்களுடைய சமாதானத்தை ஒரு நாளும் அவர் கிடைக்க மாட்டார். He is a very disciplinary person. ரொம்ப ஒழுக்கமானவர். A standard. He has got his own standard என்றாங்க பாருங்க. அவருக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிட்டு இருக்கிறார். அந்த ஸ்டாண்டர்ட் மேல தான் God என்ன பண்றாருங்க. சோ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், திருத்துவை. அதுதான் ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல போன வாரம் மறுபடியும் சொல்லுகிறேன். எல்லோஹிம், எல்லோஹிம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தரை காட்டிலும் அதிகமானவர்கள். என்னங்க, ஒருத்தரை காட்டிலும் அதிகமானவர்கள். சோ அப்ப நமக்கு கடவுள்கள், தேவர்கள் என்ற வார்த்தை இருக்குதான். நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா we don't have gods. தேவர்கள் இல்ல நமக்கு. நமக்கு யார் இருக்கிறாங்க? தேவன். தேவன் என்றதுனா வார்த்தைங்க. சங்கீத புத்தகம் 136ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும் போது சில ரகசியத்தை ஆண்டவர் பேசுகிறார். என்னங்க, வாசிங்களே பார்க்கலாம். 136ஆம் சங்கீதம் 1 வாசிக்க கேட்போம். சத்தமா வாசிங்க, ஃபாஸ்டா வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன், தேவர்கள் என்ற வார்த்தை யூஸ் பண்ணலீங்க. என்ன யூஸ் பண்றாருங்க? தேவாதி தேவன். தேவன் எத்தனை? ஒருவரை குறிக்கிறது. ஆனா என்ன இருக்குதுங்க, the triune spirit. triune spirit என்ன சொல்வீங்க? ட்ரினிட்டி, திருத்துவை தேவன். என்னங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆதியில இந்த மூவரும் இணைக்கப்பட்டவர்களாக என்னங்க ஒரு ப்ராஜெக்ட்ன்றது காட்டிலும் ஒரு படைப்புக்காக, ஒரு சிருஷ்டிக்காக. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் ஆகாயத்தின் பறவைகளை படைக்க, மச்சங்களை படைக்க தண்ணீர் இடத்துல பேசினா அதெல்லாம் உருவானது. ஃபிஷ், பேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண தண்ணி இடத்துல பேசினாரு, என்னாச்சுங்க, உருவானது. மரச்செடி கொடிகளை உருவாக்க மண் இடத்துல பேசினார். ஆனா மனுஷரை உருவாக்க, சிருஷ்டிக்க அவரிடத்தில் அவரே பேசிக்கினார். இது எப்போதுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. வெறும் தலை ஆட்டுறதுனால நீங்க புரிஞ்சுக்கணும்னு கிடையாது. நீங்க என்ன தலை ஆட்டுறதுன்னா ஏதோ சொல்லி நிக்கிறீங்க, நாங்க கேட்டுங்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்க கூடாது. சோ நீங்க ரியலைசேஷன் கூட வரும். திங்க் பண்ண, திங்கிங் கெப்பாசிட்டி இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. சரி சமமான. நீங்க யாருமே மந்தான ஆட்கள் இல்ல. நீங்க எல்லாருமே யோசிக்கிற ஆட்கள், சிந்திக்கிற ஆட்கள். அவர்கள் தேவனை அறிந்து அவர்களை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தன்னுடைய சிந்தனையினால வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம். அந்த மாதிரி ஜனம் நீங்க இல்ல. அந்த மாதிரி ஜனமா, மந்தமாக இருக்கிற ஒரு ஜனமா, மதீனமான ஜனமா இல்ல. நம்ம யாரப்போ புரிந்து கொள்ளுகிற அந்த கெப்பாசிட்டி காட் இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணி இருக்கிறாருங்க, தந்திருக்கிறார். சோ எல்லோஹிம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா சிருஷ்டிகர், சிருஷ்டி கர்த்தர். சோ பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு மேன்மையான ஊழியம் இருக்குது. எதுல? சிருஷ்டிப்புல என்ன இருக்குதுங்க, என்ன இருக்குதுங்க, மேன்மையான ஒரு ஊழியம் இருக்கிறது. ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் மனுஷன் உண்டாக்கி சுவாசத்தை ஊதுகிறான், மனுஷனும் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். இந்த வார்த்தையில நீங்க தெரிஞ்சுக்கீங்க. எப்போதுமே இந்த மைண்ட்ல என்ன தெரிஞ்சுக்கீங்க, திருப்பி திருப்பி இது நம்ம ரிப்பீட் பண்றது வேணாம். சோ பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்னவா இருந்திருக்குதுங்க, துவக்கத்துல இருந்த சிருஷ்டிப்புல இருக்குது. துவக்கத்துல ஆரம்பத்துல என்ன இருக்குதுங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இருக்குதுங்க, ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது. சோ கர்த்தர் ஆரம்பம் செய்யும் போது, சிருஷ்டிக்கும் போது அவர் இருந்திருக்கிறார். யார் இருந்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கிறார். அதுக்கு உதாரணம் என்னது? நாம் ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும் போது, பூமியின் ஆழத்தின் மேல தேவ ஆவியானவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க,
அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல இருள் இருந்தது. தேவ ஆவியானவர். சோ இவர் யாருங்க? சோ லாஸ்ட் வீக் அதுக்கு தான் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் கொடுத்தேன். மோசே அவருடைய சரீரம், நீ என் முகத்தை பார்த்தா நீ செத்துருவேன்ற வார்த்தை. இந்த வார்த்தையில நீங்க கேட்டீங்க. சோ உங்களுக்கு டிஃபரன்சியேஷன், திருத்துவ தேவனுடைய டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு ஏற்கனவே சில வாரங்களாகவே நீங்க கொடுத்துருக்கிறேன். திருப்பி நான் அதே டாபிக்குள்ள போயிட்டு இருந்தா அது ரிப்பீட்டட் வேர்ட் ஆயிடும். சோ பிதாவாகிய தேவன் என்னதுங்க மோசே பார்த்து என்ன சொல்கிறாருங்க? என்னை நீ பார்க்க முடியாது, நீ என் முகத்தை பார்த்தா மனுஷன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல, he will die, அவன் செத்துருவான். இதுதான் போன வாரம் நம்ம கேட்டோம். ஆனா குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி அல்ல. அவருக்கு என்ன இருக்குதுங்க? முகம் இருக்கிறது, முகச்சாடம் உள்ளவர். இங்க பிதாவுக்கு என்ன இல்லைங்க? அவருக்கு முகம் இருந்தாலும் கூட மனுஷர் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் திருத்துவை தேவத்துக்குள்ள குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை மனுஷர்கள், தூதர்கள், ராஜாக்கள், அரசர்கள், பாவிகள் என்னதுங்க எல்லாருமே அவரை என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. இதுக்கு உதாரணம் யோவானு 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. வசனம் முடிஞ்சுச்சா? இல்ல. வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அடுத்த வசனங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்க, இந்த வார்த்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. என்னங்க இந்த ஆங்கில வார்த்தையில in the beginning, ஆதியிலே. ஆனா இந்த வார்த்தை இன்னுன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறான். தமிழ்ல அந்த இன்னுன்ற வார்த்தையில in என்ற வார்த்தை ஆதியிலே என்ற வார்த்தை கொடுத்து போகிறார். என்னங்க ஆதியிலேந்தே போகுது. ஆனா இங்கிலீஷ்ல நமக்கு ஒரு அடிஷனல் காரியத்தை கொடுக்கிறார். என்ன அடிஷனல்ங்க? யாருன்னா இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? என்ன இருக்குதுங்க இங்கிலீஷ் பைபிள்ல? இன்னுன்ற வார்த்தை. பட் தமிழ்ல அந்த இன்னுன்ற வார்த்தை இல்ல. என்னங்க? In the beginning God created heaven and the earth. இந்த என்னங்க ஆதியாகமம் புத்தகம் 1:1 நீங்க வாசிக்க கேட்டால் அப்படிதான் போவோம். அதே போல யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் கேட்டீங்கன்னா ஆதியில in the beginning God என்னங்க என்ன இருந்தது? வாசிங்களா இங்கிலீஷ்ல. In the beginning was the word, and the word was with God. The word was with God, and the word was God. And the word was God. With God என்ற வார்த்தைங்க. என்ன வார்த்தைங்க? with என்னங்க? கூட இருந்தாருன்ற அர்த்தம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நான் புரிந்து கொள்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே in the beginning என்ற வார்த்தை. அப்போ கர்த்தர் கூடவே என்ன இருந்திருக்கிறாருங்க? கூட இல்லைங்க, இல்லைன்ற வார்த்தை. என்னங்க இல்லைன்னா பிதாவும் நானும் உள்ள இருக்கிறதா சொன்னார் தவிர நான் வித் பிதாவோட இருக்கிறேன்னு சொல்ல. உங்களுக்கு புரிஞ்சுச்சா எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதா? வித்ன்றதுங்க I am with you, I am in you. கரெக்ட். இப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் புரியுது. காட் கான்செப்ட் வேர்ட்ல காட் ட்ரையூன் காட். உங்களுடைய ஆவி உங்க பக்கத்துல இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? எங்க பாஸ்டிங் ஆவி சுத்தி காமிங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்ப நீங்க காடோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா தனித்துவமாக அவர்கள் இருந்தாலும் கூட they are in the being, அவர்கள் உள்ளானவர்கள். they cannot go outside the box. என்னங்க என்னோட கணவரோட இருக்கிறன்ற வார்த்தை ஒரு விஷயம், என் கணவனுக்குள்ள இருக்கிற வார்த்தை வேற. இது ரெண்டும் ஒரே வார்த்தை அல்ல. என்னங்க யார் கூட இருக்கிறீங்கன்னு என்ன சொல்லுவீங்க? கணவனோட இருக்கிறன்ற வார்த்தை. அப்படின்னு அர்த்தம் அவர் ஒரு காலத்துல அவரு என்ன மறிச்சு போலான்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க. நம்மை மறந்தும் போலாம், விட்டுட்டும் போலாம், பிரிஞ்சும் போலாம், இதெல்லாம் இருக்கும். ஆனா காடோட கான்செப்ட்ல என்னதுங்க? இந்த ஆரம்பன்ற வார்த்தை இஸ் இன்சைட் யூ. உங்களுக்குள்ளே ஒரு என்கிரேவ்மென்ட், ஒரு கோடிங் பண்ணி தான் உள்ள இருக்கு. புரிஞ்சிச்சுன்னா தெரியல. இதுதான் பிசாசான உள்ள இருக்கிற தேவனை வெளியே துரத்தணும் ஆசைப்பட்டோம்.
கடைசியாக ஏசப்பா வந்து சொன்ன பிரசங்கம் தெரியுங்களா? நீங்க தான் தேவனுடைய ஆலயம். ஆமென். என்னங்க, உங்க ஆலயத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க நாங்க வசனம் மறந்துட்டீங்களா? நீங்க தான் என்னுடைய ஆலயமாக இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க, நான் தேவனுக்கு குடாரமா இருக்கிற சபையா இருக்கிற, அதுதான் இந்த பிகினிங்ன்றது பாத்தீங்கன்னா, இவர்கள் எல்லோஹிம் என்ற வார்த்தை எண்ணெய்க்கப்பட்டவர்கள். என்னங்க, மனுஷன் ஏதோ ஒரு காலகட்டத்தின் நேரத்துல பிரிக்கப்பட்டவனாக மாறுறது. எப்போ? உங்களை எல்லாரும் கேட்கிறேன், 2 விஷயம் கேட்கிறேன், சிந்தித்து சொல்லுங்க. பூமியில பாவம் இருக்குதா இல்லையா? பூமியில சரி, நீங்க பாவியா பாவி இல்லையா? என்னங்க, அப்ப கழுவணும்னு சொன்னாங்க, அந்த கதையில என்ன கதை? ரின் சோப்பெல்லாம் போட்டு என்னங்க அப்படின்னு என்ன கதை? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்து கூட பாவின்னு சுத்தி நிக்கிறீங்களா? அப்போ அதான் உலகத்தார் சொல்லுறாங்க, நீங்க சர்ச்சுக்கு போய் பாவியா இருக்கிறீங்க, நாங்க வீட்லயே இருந்துனே பாவியா இருக்கிறோம். It means they want to see the God in you, not with you. கடவுளை உங்க கூட இருக்கிறவங்க பார்க்க வாஞ்சிக்கலவங்க, கடவுளை உங்களுக்குள்ள இருக்கிறத பார்க்க வாஞ்சிக்கிறாங்க. நீங்க அவரை ஏமாத்தி சுத்துறீங்க. உன்னுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைக்காக நீ எல்லாத்தையும் சடங்காச்சாரமா ஏதோ ஒரு விஷயத்த செய்து சுத்துறீங்க, ஏமாத்துறீங்க காட். உனக்குள்ள ஏசப்பா இருந்தா நீ அந்த இடத்துல நிற்பியான்னு கேட்கிறேன். எனக்கு இல்ல பார்ல என்னங்க வேலைன்னு கேட்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே பார்ல என்ன வேலை உங்களுக்கு சொல்லுங்க? என்னப்பா இல்லைங்க கிளாஸ் தூக்கி கொடு, அது என்னத்துக்குப்பா, அந்த வேலை எனக்கு என்னத்துக்குன்னு கேட்கிறேன். அப்போ உனக்கும் புறஜாதிகளுக்கு சம்பந்தம் ஏதுன்னு கேட்கிறேன். அவர்களுக்கும் உங்களுக்கு என்னங்க சம்மதம் ஏதுன்னு கேட்கிறேன். அப்படின்னா யார்? நம்ம பிரிக்கெடுக்கப்பட்டு சொல்லிட்டு உனக்கு என்னப்பா அந்த இடத்துல வேலைன்னு கேட்கிறேன். நீ நான் கொளுத்துக்காரனா? நீ யார்? நீ உனக்கு என்ன வேலைங்க? எதுக்கு நீ வந்த? ஹோலி ஸ்பிரிட் உனக்கு வெளியில, ஹோலி ஸ்பிரிட் உடைய சுவாசமாகவே அதுதான் உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட். இட்ஸ் a deep subject. ஆனா உங்களுக்கு சொல்லணும் நான் ஆசைப்படுறேன். பரிசுத்தாவியான உங்க கூட இல்ல, பரிசுத்தாவி உங்களோடவே இருக்கிறார். எப்பத்துல இருந்து இருக்கிறாரு? அவர் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாரு. பிரச்சனை என்னது? நான் அசுத்தமா வாழ்ந்துதான் என்னை விட்டு அவர் அப்படியே போயிட்டார். நீங்க நல்லா நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17ஆம் வசனத்தை கேளுங்க. காயின் அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு பாருங்க எங்க போயிடாங்க. நான் ஏற்கனவே உங்களை கேட்டேன், நம்ம எல்லாருமே பாவிகள் சொல்லுகிறோம், ஆனா இன்னும் நீங்க பாவிகளான்னு கேட்கிறேன். ஆர் யூ ஸ்டில் a sinner? இன்னும் நீ பாவியா? என்னங்க, பாவத்தை அறிக்கை செய்கிற டைமென்ஷன் இருக்குது. மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நாம் தூய்மையாக வேண்டியது மிக மிக அவசியம். தூய்மையாகிறது எப்படி? ஒரு வாட்டி நீங்க அறிக்கை செய்தீங்க, ஆனா தூய்மையாகிறது எப்படின்னு கேட்கிறேன். கரெக்ட். வசனத்துல தங்கணும், வசனத்துல இருந்து வெளியே போக கூடாது. என்னங்க, வசனம் தான் உன வாலிபன் தன் வழியே எதனால் சுத்தம் செய்வான். சரி, வாலிபன் அப்ப வயசானங்க நாம சுத்தமே வேணான்னு கேக்குறேன். இட் மீன்ஸ் பிரைமரி ஆக்ட் ஆஃப் காட் என்ன தெரியுங்களா? இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. என்னங்க, தேவனுடைய இது 2வது டைம் நீங்க பைபிளை நீங்க நல்லா வாசிக்க. ஆதாம் அதுதான் பண்ணுகிறான், தேவனுடைய சமூகத்துல இருந்து அவனை துரத்தப்படுகிறான். இந்த மனுஷன் தேவனுடைய சமூகத்தை விட்டு போறான்னு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, God was present but God in you is missing. கர்த்தராக தான் இருக்கிறாரு, காத்தா இருக்கிறாரு, ஆனா என்னங்க உனக்குள்ள இருக்கிறவர் என்ன ஆயிட்டாருங்க? சிம்சோனை விட்டு போயிட்டாரு. சிம்சோனுடைய கதை என்னங்க? அவனை விட்டு என்ன போயிடுச்சு? பலன் போயிடுச்சு, பராக்கிரமம் போயிடுச்சு. அவரை விட்டு என்ன பண்றாங்க? எந்த அறிகுறி இல்லாத போயிட்டார், வெளியே போயிட்டார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? சோ அதுதான் சொல்றேன், எங்க நிக்கிறன்றது இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கிறிஸ்டியனா இருந்துட்டு நான் பார்ல இருந்தேன்னா அது என்னுடைய பிரின்சிபல் லைஃப் அது குட் கிடையாது.
நான் கிறிஸ்டியன் என்ற ஒரு தவறான கூட நான் வாழ முடியாது. ஏன்னா அவனை போலதான் நான் மாறுவன் தவிர அவன் என்னை போல மாற மாட்டான். காரணம் அது, this earth has got a gravitational pull. இழுக்கிற தன்மை இருக்கும். கெட்டதுக்கு தான் இந்த உலகத்துக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. ரோட்ல நம்ம ஒரு 10 பேரை சந்திக்கலாம். சினிமாவுக்கு போலான்னு 10 பேரு கேங்க, அவன் 10 பேரு சொல்லுவான் வரேன்னு சொல்லி. அதே 10 பேர்கிட்ட கடவுளுடைய சமத்து போலாம் நீங்க கேங்க, ஒருத்தவனும் வரமாட்டான். இல்லைங்க இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, நாங்க அங்க போனோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இதே கிறிஸ்டியன் கிடையாது கேளுங்க, இந்த வாரம் வானாங்க எப்ப போலாம். என்ன அதோடைய அர்த்தம்? பாவத்துக்கு புல்லிங் பவர் ஜாஸ்தி. பாவத்துக்கு இழுக்கிற தன்மை என்ன இருக்குதுங்க, செய்யக்கூடாது. ஆனா அதுதான் போய் சேர்ந்திருப்பாங்க. நிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதான் நின்று இருப்பாங்க. அதனால காடோட பிளெஸிங் போயிடும். ஹalleluya கத்தலாம் நீங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்ல நான் ஆசைப்படுகிறேன், உங்ககிட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர், எஸ் நீ கத்துற கத்தல அத சொல்ற பரிசுத்த ஆவியானவர் சத்தம் அல்ல. மத்தவங்களை பிரியப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் யாரும் இல்லைங்க. நீ உன்னை ஏமாத்தி கொள்ளலாம் சத்தம். ஆனா ஊழியக்கார பார்த்தோன்னு சொல்லுவாங்க, நோ ஸ்பிரிட் அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. சவுல் வாழ்க்கையில் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போயிட்டான். எப்போ விலகி போயிட்டான்? அவன் செய்யக்கூடாத விஷயத்தையே என்னங்க, தேடக்கூடாது என்னங்க, மந்திரங்களையும் ஜனங்களையும் ஜென்துங்களையும் வந்து போய் நின்ன உடனே ஆண்டு சொல்லு, ஓ திஸ் பக்கர் ஹஸ் நோ மோர் மை ஸ்பிரிட். இவன் இடத்துல என் ஆவி தங்காதுன்னு, இவன் இடத்துல சண்டை போட மாட்டேன். அவன் மூவிங் அவே. சோ நீங்க காடோட அதுதான் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்களும் கடைசி நாட்கள் என்ன பண்ணலாங்க. அதுதான் you need Holy Spirit. Holy Spirit recognizes who you are. நீங்க யாருன்றது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாருங்க, அடையாளம் கொள்வார். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30. Book of Ephesians chapter 4 verses 30. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக என்னவா இருக்கிறீங்களா? உங்க முத்திரை என்ன பண்ணாதீங்க, ஒட்சிடாதீங்க. மீட்கப்படும் நாளுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அன்றையும் உங்க மேல என்ன இருக்குதுங்க, முத்திரையாக பெற்ற தேவனுடைய do not make Holy Spirit sad. என்னங்க, நிறைய பேர் ஏன் சத்திய மார்க்கத்துல தூர போறாங்க தெரியுங்களா? கர்த்தர் என்ன செய்யறாங்க, விட்டுறாங்க, ரொம்ப ஈஸியா விட்டுறாங்க. வாயில சொல்ல விடலன்னுங்க, ஆனா கிருத்தியத்துல விட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா வார்த்தை காட்டிலும் கிருத்தியமானது ரொம்ப பெருசு. என்னங்க, விசுவாசம் இல்லாத கிரியை என்னங்க, it will die. Holy Spirit ஸ்டார்டிங்ல இருந்து மூவ் ஆகிறார், கூடவே மூவ் ஆகிறார். அதுதான் உங்களுக்கு மறுபடியாக இந்த எக்ஸ்பிளனேஷன் வருவார். இந்த பிகினிங்ன்றது பாத்தீங்கன்னா சிஸ்டிப்புக்குள்ளே இருந்திருக்கிறாரு, அவருக்குள்ளே இருந்திருக்கிறாரு. கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டியதான் கர்த்தருடைய மகா பெரிய ஆசை. என்னங்க, அறிக்கை வாய், வார்த்தை உள்ள. ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 அறிக்கையின் சத்தியத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்க கேட்போம் பாருங்க. சத்தமா வாசிங்களே. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் பாருங்க. வாயில மட்டும் இருந்தா ஒர்க் ஆகாதா? என்ன இருக்குதுங்க, இருதயத்துல என்ன பண்ணுங்க, கொண்டு வர. இல்ல இருதயத்துல கொண்டு வரணும் எப்படி முடியும்? You need God word. வாய். இப்ப பாருங்க, யாரோ ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, அவர்கள் கடைசி நேரத்துல கடவுளை ஏற்றுக்கணும்ன்ற ஒரு மனசு இருக்கும், ஆனா வார்த்தையில அதை ஏற்றுக்க முடியுமான்னு கேட்கிறேன். நோ வே. அப்படின்னா நம்ம இவ்வளவு பக்தி செய்யறது என்ன ஆச்சுங்க, வேஸ்ட் ஆச்சு. ஏன் வேஸ்ட்னு சொல்றீங்க? ரொம்ப ஈஸியா அறிக்கை செய்துட்டு பரலோகத்துக்கு போயிடலாமே. நான் ஏன்பா வேலை செய்யணும்? நான் ஏங்க நிக்கணும் மயக்க பிடிச்சிட்டு? நீங்க தான் எங்க வீட்டுல இருந்து இங்க வந்து கிளம்பிங்க வரணும். வீட்லயே படுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம்? நீங்க நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்க போயிடலாமே பரலோகத்துக்கு. அப்படின்னா என்ன வசனம் சொல்கிறது? வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற மனுஷனா மாறும்.
ஏன்னா வார்த்தை தான் ஒரு மனுஷனை தூய்மையாக்கும். வார்த்தை தான் ஒரு மனுஷனை கர்த்தருடைய என்னதுங்க சமூகத்துல நிலைநாட்டவர். அதுதான் யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னங்க, இந்த உபதேசத்தினாலே, நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதுதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. என்னதுங்க, சுத்தமாவதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா நீங்க பரிசுத்தமாகல. என்னங்க, இப்பதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சுத்தமா இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சுத்தமானவன் வரலையே, நீங்க என்ன ஆனவன் வந்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவருடைய பேர் என்னது? சுத்த ஆவியானவர் சொல்லலையா? என்ன பேர் வருது? அப்படி என்ன அர்த்தங்க? பரிசுத்த ஆவியானவர் என்னங்க? இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு கட்டணம். இட்ஸ் லைக் a brick. ஊழியக்காரகி நாங்க அந்த கட்டடத்துக்குள்ள கல்லுகளை எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணு மேல ஒண்ணு தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கல்லாக இருக்குது. யாருக்கு அது தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கல்லு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. சோ ஈஸியா நான் அறிக்கை செய்துட்டு பரலோகத்துக்கு போறேன்னு சொன்னா இட்ஸ் நாட் ஈஸி. பரிசுத்தவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? நீ ரட்சிக்கப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் நாள் உன்னை அனுப்பி கொடுக்கிற லாஸ்ட் நாள் வரைக்கும் அவன் கூடவே சுத்தினே இருப்பாரு. அவர் உனக்குள்ளே வேலை செய்துட்டே இருப்பாரு. வசனத்துக்குள்ள தாங்கி இருந்து சொல்வாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. This is the work of the Holy Spirit. இப்போ யோவான் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நீங்க வருகிறீங்க. வாசிங்களே 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே. சோ இதுக்கு முன்னால நீங்க உபதேசம்னு கேட்டீங்க, இல்ல போதகம்ன்ற வார்த்தை கேட்டிருப்பீங்க. ஆனா இப்ப என்ன இருக்குதுங்க? சத்தியம் இருக்குது. என்னங்க, சத்தமா பேசுறதுனால இது எப்போதுமே உங்க மனசுல வச்சுக்க. சோ நீங்க நினைச்சுக்காதீங்க அவ்வளவு ஈஸியா ரட்சிப்பெல்லாம் ஈஸின்னு சொல்லி. ஓ, ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் இல்லாத என்ன பண்ண முடியாதுங்க. ஏன் நிறைய பேரு ஜீசஸ் 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 சுகமாயிடுங்க ஆயிடுங்க ஆயிடுங்க ஏன் சொல்லுவாங்க? ஆனா ஒன்னாவா தலையெல்லாம் உடச்சு இந்த காலில இருந்து இந்த தீர்க்கதரிசிங்க 430 பேரு வாங்கன்னு சொல்லி உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு அப்படிதான் பண்ணிருக்காங்க. சுவே வந்துருங்க, சுவே வந்துருங்க, சுவே ரட்சித்துருங்க, சுவே கீழே இருக்கிடுங்க. எவ்வளவு ஏசப்பா உனக்கு தேவைன்னு கேட்க. நீ ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரே வரட்டு ஆண்டவர் என்ன ஒரு பாவி, இந்த பாவியை மன்னிங்க ஏசப்பா என் இருதயத்துல வாங்க, இதான் ஃபைனல். ஆனா நீ ஜெபிக்கும் போது சத்தியம் பரிசுத்தத்துக்குள்ள holiness is important. அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டோட கேரக்டர் in the church is very important. பாரம்பரிய சபையில ஹோலி ஸ்பிரிட்டை ஒரு பேராக வச்சிருக்காங்க. என்னங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால பாரம்பரியம் ஆசீர்வதிக்கிறேன் போங்க. நாம பாரம்பரியத்தில் இல்லாத அனுபவசாலிகளாக வருகிறோம். We are growing in God. பிதான்றது யாருன்னு தெரிந்து கொள்கிறோம், குமாரன்றது யாருன்னு தெரிந்து கொள்கிறோம், பரிசுத்தாவியானவர் யாருன்னு தெரிந்து கொள்கிறோம். பிதாவுடைய வேலை என்னோட ரட்சிப்புகள் என்ன இருக்குது, குமாரன் எனக்காக ரத்த வெடி சிந்தினாரு. இது மட்டும் போதாது, நமக்கு யார் வேணுங்க? உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்துல தட்டி எழுப்பினவரே ஒருத்தருக்கிறார். எஸ், அவர் இன்னும் சந்திக்காத எத்தனோ சபைகள் இந்த பாரத தேசத்துல இருக்கிறாங்க. எத்தனை ஊழியக்காரக்கான அனுபவங்கள் கிடையாது, எத்தனை விசுவாசிகளுக்கு கிடையாது. இந்த வசனம் எவ்வளவு நல்லா சொல்லுங்க. இந்த சத்தியத்தினாலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை நீங்க என்னவா மாத்துங்களா? பரிசுத்தமாக்குங்க. உங்களுடைய வசனம் தான். ஏன் நீங்க வசனத்தை தியானிங்க சொல்றது தெரியுங்களா? பரிசுத்தாவினுடைய உணவே என்னங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க பாருங்க. என்ன தெரியுங்களா? அது பரிசுத்தம். வெளிப்பாடு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். அதுதாங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு பரிசுத்தமா வாழறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் பரிசுத்தமா வாழ முடியல? என்ன ரீசன்? என்னங்க, வாசிங்களே வெளிப்பாடு 4:8. அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களும் ஆயின. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இருந்தவரும்
இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். என்னங்க என்ன வார்த்தைங்க? சர்வ வல்லமை. தேவ தூதருடைய கோடி என்ன தெரியுங்களா? என்ன பேச தெரியுங்களாமோ? ஏன் நீ பிரேயர் பண்ணி ஒரு விஷயம் நடக்கல சொல்லுங்க? ஏசப்ப தெரியலையா? ஏசப்பாடைய வார்த்தை உங்களுக்கு தெரியலையா? இயேசுவின் நாமத்தில் சுகமாயிடு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஏன் நல்லா வரல? என்ன காரணம்? உலகத்துல இருக்கிற பிசாசுக்கு ஏசப்பா பத்தி தெரியும். ஆனா பிசாசுக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தம் தெரியாது. நம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? நான் இருப்பதை போல் நீங்களும். சபை என்னவா போனோம்? பரிசுத்தம் உனக்குள்ள வந்துச்சுன்னா நீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஆண்டுடைய சமூகத்தில் வெளிப்படனா பைபிள் கிளீனா சொல்லிடும். காய் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். இருந்ததா? வசனத்தை கேட்டீங்களா? அது ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். என்ன கேட்டீங்க? காயின் தேவனுடைய சந்நிதியை விட்டு சமூகத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? காயின் தன் மனைவியை அறிந்தார். இல்லைங்க 16வது வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு. கர்த்தருடைய சந்நிதி என்னதுங்க? the dangerous என்ன தெரியுங்களா உங்க லைஃப்ல? don't go away from God's presence. don't pray for gifts. வரத்துக்காக ஜெபிக்காதீங்க. கனிகளுக்காக ஜெபிக்காதீங்க. பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தம் நமக்குள்ள என்ன வேணுங்க? the holiness of God. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை எனக்குள்ள தாங்க. விசுவாசிக்கிறவங்க வரம் உன்னை வித்தியாசப்படுத்தாது. வரம் உன்னை டிசாஸ்டர் கொடுக்கணும். ஆனா பரிசுத்தம் உன்னை டிசாஸ்டர். என்னங்க? சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஓயாமல் என்ன பண்றாங்க? ஐயோ இந்த வசனம் என்ன இருக்குதுங்க? கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவு பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி. ஓய்வில்லாத நீங்க என்னவா இருக்கணுங்க? வசனத்தை எப்படி தியானிக்கணுமா? ஓய்வில்லாத தியானிக்க தக்க போகும். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு கற்றுத்தந்த சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். இடைவிடாத என்ன பண்ணுங்க? என்னங்க அப்படின்னு அர்த்தம்? இடைவிடாத ஜெபம் பண்ணா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். என்னங்க? ஓய்வன்று ஹோலினஸ். பரிசுத்தாவியானவருடைய எப்போ நான் அட்ராக்ட் பண்ணுவார் தெரியுங்களா? எப்போ வருவாருங்க? பரிசுத்தம் தான் கூட வந்துருவாங்க. சிம்பிள். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட நான் எத்தனோ நாளா ஜெபம் பண்ணிங்கிற உபாசத்துங்கிற கடவுள் என்கிட்ட வந்து இன்னும் பேசல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அதெல்லாம் வேணாம், தலை வடிக்கிறது வேணாம். பரிசுத்தம் என்று எடுத்துக்குவாங்க. அந்த பரிசுத்தம் எப்படி வரும் சொன்னீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையினால வரும். acquaint the word of God. Holy Spirit வார்த்தையில அடங்கி இருக்கிறார். He is not outside you, he is inside. எந்த கனெக்டிவிட்டி ஏதேன் தோட்டத்துல ஸ்டாப் ஆச்சோ அந்த கனெக்டிவிட்டி யோவான் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டீங்கன்னா அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீடர்கள் மேல அவர் சுவாசத்தை வார்த்தை ஊதினார். வாசிங்க பார்க்கலாங்க. இயேசு மறுபடியும் இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி. அவர்கள் மேல் என்ன பண்ணாங்க? ஊதி. இயேசுவோட ஆரம்ப வார்த்தை என்ன இருக்கு சொல்லுங்க? மறுபடின்ற வார்த்தை. அப்ப இதுக்கு முன்னால இதெல்லாம் செய்தீங்களான்னு நாங்க கேக்குறோம். எங்க செய்தாரு? ஏதேன் என்ற தோட்டத்துக்குள்ள என்ன நடந்துச்சுங்க? The greatest gift for a Christian is Acts chapter 2. உலகத்திலே ரொம்ப பெரிய பர்த்டேன்ற வார்த்தை பாத்தீங்களா? இயேசுவோட என்னங்க பர்த்டே நற்செய்திக்கு அடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? பெந்தகோஸ்துடைய அனுபவம். என்னங்க நடந்தது? அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம். என்ன கற்றுக்கொள்கிறீங்க? அவர்கள் எல்லாருமே ஒரு மனமாக கூடி வாசிங்களே. வாசிங்க சத்தமா வாசிங்க. அப்பொழுது Acts chapter 2 verses 2ல இருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது பலத்த காற்று. சோ என்னங்க மறுபடியாக இந்த இடத்துல கை வச்சுக்கங்க. சங்கீத புத்தகம் 1ஆம் சங்கீதம் என்னங்க 3ஆவது வசனம் 4ஆவது வசனம். அவர்கள் காற்றடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். அந்த வார்த்தை காத்துன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. Psalms chapter 1
நீங்க 3 கேட்டீங்கன்னா அவர்கள் நீர்க்கால ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனா துன்மார்க்கனோ அப்படி இராமல் அவன் காற்று பரட்டடிக்கும் பதரை போல் இருக்குவான். என்னங்க ஹோலி ஸ்பிரிட் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும் தெரியுங்களா? கரெக்ட், அவிசுவாசம் போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்க. என்ன போயிடுங்க? அவிசுவாசம் என்னங்க? It will get out from you. அவிசுவாசம் வெளியே போயிடுச்சு என்ன ஆயிடுவீங்க? விசுவாசிகள் ஆயிடுவீங்க. அடுத்தது அதுதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிற, பலத்தையும் நாடி போவாதீங்க, பராக்கிரமத்தையும் நாடி போவாதீங்க, ஆவியானவரை நாடி போவாங்க. Church has forgotten the secret of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவரை கொண்டு வரும். மறுபடியாக என்னங்க, நம்மளோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வரணும், என்ன பண்றாங்க? கூப்பிடுறோம். ஆனா அவர் ஓனர் ஆக்கிட்டா ஒவ்வொரு வாட்டி அவர் இன்னும் கூப்பிடுவார். அதான் காரணம். ஏன்னா கெஸ்டா இருக்கும்போது நீ அவர் கூப்பிடுவ, வாங்க ஆண்டவரே, வாருமையா போதகரே, வந்து விடும், தங்கிரும், இதெல்லாம் பாடின்னு இருப்போம். நான் என்ன கேட்கிறேன், அவன் ஓனர் ஆக்கிடுங்கன்ற. எதுக்கு? எதுக்குங்க? நமக்குள்ள என்னங்க அவர் என்ன மாத்தினோம்? பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவரை வாடிக்கையாளரா வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது அவர் என்ன பண்றோம்? இப்ப வாங்க ப்ளீஸ் வாங்க, ஏதோ பிரச்சனை மாட்டிருக்கிற நீங்க தான் வந்து தீர்க்கணும். ஆனா அவர் உங்க கூட தான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறேன். மனுஷர்களை உருவாகிறதுக்கு முன்பாக இருந்து பரிசுத்தாவினார் தான் இருக்கிறார். நாங்க மனுஷர்களை ஏற்படுத்துவதற்கு முன்பாக காடோட கான்செப்ட் பாருங்க. நான் மனுஷனுக்குள்ள வாசம் செய்வேன். You know something? Word stays in heart, but your breath stays in the lungs. Amen. Hallelujah. வார்த்தை இருதயத்துக்குள்ள இருக்கிறது. ஆனா சுவாசம் இந்த ஃபுல் நாங்க இந்த கேள்வின்ற இடத்துல ஃபுல்லா இருக்குங்க, ஃபுல்லா நிரம்பி இருக்கிறா. பரிசுத்தாவினுடைய சுவாச கோலால கொஞ்சம் கூட இடம் இல்லாத ஃபுல்லா நிரம்பி இருக்கிறா. ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்கு கோல்ட் ஆனாலும் உள்ள இருப்பாரு, ஹாட் ஆனாலும் உள்ள இருப்பாரு, உனக்கு வாந்தி எடுத்தாலும் உள்ள இருப்பாரு, உனக்கு என்ன ஆனாலும் எங்க இருப்பாருங்க? அவர் போகிற ஒரே ஒரு நாள் இந்த பூமியில விட்டு என்னுடைய யாத்திரை முடிச்சுட்டு நான் போகும்போது அவர் என்னோட கூடவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? What a spirit of God we got. That is why man is very powerful, but his thinking is very low. அவனுடைய யோசனை ரொம்ப சின்னது. சங்கீத புஸ்தகம் 82 நினைக்கிறேங்க, Psalms 82 ஆறாவது நினைக்கிறேங்க. சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும். என்னங்க நீங்க தான் யாரா? அப்ப உங்களுக்கு ஒரு பூஜை போட்டுடலாமா? எலுமிச்சை சுற்றி விட்டுலாமா? ஏன்னா பைபிள் சொல்லுது நீங்க யாருங்களா? தேவர்கள். என்னங்க தேவர்கள் என்னங்க? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா you are the child of most high என்ற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. இருக்குதா பாருங்க அது? sons of the most high. என்ன வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க அந்த டிரான்ஸ்லேஷன். இங்க அப்படிதான் இருக்க. வாசிங்கள கேட்கலாங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவருடைய மக்கள். அப்படியே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தேவர்ன்றாரு, அடுத்தது மக்கள். மக்கள்னா யாருங்க? சில்ட்ரன் என்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சன்ஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, நாட் டாட்டர்ஸ் யூஸ் பண்ணல. என்ன பண்ணிருக்காங்க? இட் மீன்ஸ் the royal appearance. காட்க்கு முன்னால என்ன பண்ணலாங்க? ரொம்ப தைரியமா நிக்கிற பிள்ளைங்க. ஏன் நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் sin. பாவம் ரொம்ப டேஞ்சருங்க. பாவம் கர்த்தருடைய சமூகத்தை தூரம் தள்ளிடும். பாவம் ஜெபிக்க முடியாது. பாவம் நீ ஜெபிக்கிற விஷயம் எதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆகாது. பாவம் உன்னை கேடுள்ளனா மாத்திடும். பாவம் மிருத்யு வரைக்கும் கொண்டு போவோம். பாவம் பாதாளத்துக்கு கொண்டு போவோம். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? பாவத்துடைய சம்பளம் மரணம்ன்ற. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். என்ன பண்ண முடியாதுங்க? பாவத்தை கையில வச்சுட்டு சுத்த முடியாது.
ஒருவேளை பாவம் கையில வச்சு சுத்துறீங்கன்னா, this is the last day that you are cleaning it off and saying, Holy Spirit எனக்குள்ள வாங்க. Holy Spirit உங்களை குத்துவார். அவர் உன்னை அதிகமா எதிர்பார்ப்பார். எஸ், அவருடைய டெண்டன்சி பவர் இஸ் மோர். எதிர்பார்ப்பு அதிகம் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ என்ன பத்தி தப்பா சொன்னா நான் உன்னை மன்னிக்கிறேன். பிதாவை பத்தி ஏதாவது ஒரு விதத்துல தப்பா பேச நான் மன்னிப்பேன். நான் பரிசுத்த ஆவியானவரை பத்தி நீங்க ஏதாவது பிளாஸ்பமி, தவறாக, கெடுதலாக, யோசனை, சிந்தனையாக இருந்தா இந்த பூமியில வரப்போகிற பூமியில உனக்கு மன்னிப்பு இல்லைன்னு. கர்த்தரும் மன்னிக்கப்பட முடியாத சில விஷயங்கள் இருக்குது. என்னங்க அது? அவருக்கு துக்கப்படுத்துற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது கோடி ரூபாய் தானும் வெளியேனது இயேசுவின் நாமத்தினால். பட் நம் வாழ்கிற பூமியில ரொம்ப கஷ்டம் அது. எனக்கு வருகிற சோதனை உங்களுக்கு வராது. சிலருக்கு யோபை போல சோதனை வரலாம், சிலருக்கு சவுலை போல வரலாம். என்னங்க, ஆனா தாவீது போல இருக்கணும். நான் உங்க சமூகத்துல இருந்த நானு எங்க போவேன்? நான் எங்க போவேன்? இதுதான் உங்களுடைய என்னவா இருக்கணுங்க, பிரார்த்தனை. So Holy Spirit is an unseen being but in you. பரிசுத்த ஆவியானவர் காணப்படும் காரியம் இல்ல, ஆனா அவர் உனக்குள்ள வாசம் செய்யறார். என்னிலிருந்து வாசம் செய்யறாரு? நீ ரட்சிக்கப்பட்ட அந்த ஞானஸ்நானம் எடுத்த அந்த நாள்ல இருந்து ஆண்டவர் உனக்குள்ளது இக்னைட் ஆகிறார். வெளியே அனுப்பின அந்த சுவாசமானது மறுபடியாக மனுஷன் from a bad breath to a living breath. பைபிள் ஒரே ஒரு இடத்துல கூட நீங்க என்னங்க காத்தை பத்தி நீங்க பார்க்க முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவரை பத்தி துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் என்ன இருக்குங்க, காத்து காத்து காத்து. இப்போ கூட அப்போஸ்தலர் புத்தகத்துல கேட்டீங்க, பலத்தின் காத்தாக இறங்கி வந்தார். என்னங்க, சோ அதனால அவர் உள்ள வரும்போது அவருடைய அந்த பிரசன்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர முடியும். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் பண்ண விசுவாசிக்கிறவங்க. சோ பிதாவாகிய தேவனுடைய வேலை வேற, குமாரனாகிய தேவனுடைய வேலை வேற, ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய வேலை வேற. ஆனா உங்களுக்குள்ள ரெண்டு சிஸ்டம் இருக்குது. என்னங்க ரெண்டு சிஸ்டம்? ஒன்னு வார்த்தை, அடுத்தது சுவாசிக்கிற. அதுதான் நீங்க சிலரை பாத்தீங்கன்னா உப்புன்னு சில ஊழியக்காரங்க ஊதுவாங்க, பாத்துக்கிறீங்களா? ஒண்ணு சும்மா போய் ஊது கூட, அப்ப முஸ்லீம் பயம் ஆயிடும். அப்புறமா அதெல்லாம் எங்க ஊதுனோம், யாருக்கு மேல ஊதுனோம், அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்க. சும்மா எல்லா இடத்துலயும் நம்ம ஊதிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன ஒண்ணும் சர்க்கம்ஸ்டான்சஸ், என்னங்க சூழ்நிலைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடர்கள் மேல ஊதினார், அவிசுவாசம் மேல இல்லைங்க. யார் மேலங்க? சீடர்கள் மேல ஊதுன உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பைபிள் இல்லைங்க. அடுத்த அத்தியாயம் சொல்லுது, அவர்கள் எல்லோருமே ஒரு மனதாக ஒரு இடத்துல என்ன பண்ணாங்களா, தரித்து காத்திருந்தாங்க. they were waiting for God. விசுவாசிக்கிறவங்க. இப்போ நம்ம சங்கீத புத்தகம் 51ஆம் சங்கீதத்துக்கு போவோம். 51ஆம் சங்கீதம் நம்ம 6ஆம் வசனம் வாசிக்க கேட்பாங்க. let's go from 51:6. ஆறுங்க. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். என்னங்க, ஹார்ட்டுக்குள்ள என்ன இருக்கணுங்க, கடவுளுக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? God don't like lies. God likes truth. கடவுளுக்கு பொய்யில வாசம் செய்ய இஷ்டம். நம்ம சில நேரத்துல என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சூழ்நிலைக்காக இது ஒரு பொய் அடிச்சு விட்டு வந்திருக்கும். என்னங்க, யார் பார்க்க போறாங்கன்னு சொல்லி, ஆனா அவங்களுக்கு தெரியாது அங்க ஒரு பொத்தல் ஆயிட்டு இருக்கும். என்னங்க, பணப்பை பொத்தல் ஆயிடுச்சு. என்ன கதை? வைக்கிற காசெல்லாம் தானிய பை என்னங்க எல்லாம் கொட்டிட்டே வர, உங்களுக்கு தெரியாது, போயினே இருக்காது. ஒவ்வொரு பொய்யும் நான் சொல்றது சாமி, சிஸ்டர் சொல்றேன், ஒரு பொய்க்கு என்ன இருக்குதுங்களா, 10 பொய். ஆனா பொய் சொல்றீங்க பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு பைபிள் சொல்றது. பொய் சொல்றீங்க எங்க வர மாட்டாங்களா? உங்களுக்கு 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன தெரியுங்களா? பொய் சொல்லாது இருப்பதாக. அப்படின்னு அர்த்தம், God loves truth. சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு என்னங்க
சோ இருதயத்துல என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். காட் முன்னாடி நிக்கிற ஜனம் எப்படி இருக்கணும்? உண்மையா கேட்டீங்கன்னா கர்த்தர் செய்வார். ஆமென். அது என்ன விஷயம் தான் செய்வார். உனக்கு தான் பெருசு, ஆண்டவருக்கு பெருசே கிடையாது. ஏன்னா உண்மை உள்ளவனுக்கு கர்த்தரே நீதியை வழக்காடுவார். பைபிள் சொல்லுது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அந்த வசனம் எப்படி கொண்டு போகிறார் பாருங்க. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை, என்னங்க அந்த காலத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். என்னங்க மறுபடியும் சொல்ல, அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்து, ஞானத்தை தெரியப்படுத்துகிறீர். அந்த காரணத்தில் ஓகே, வண்டர்ஃபுல். பரவாயில்லைங்க, பிழை கண்டுபிடிக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க. பியூட்டிஃபுல். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். தெரியப்படுத்துகிறீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். என்னங்களா? ஈசோப். அந்த சோப் எங்க கிடைக்குது? இப்ப நீங்க சொன்னீங்க சுத்திகரிங்கன்னு, அந்த சோப் எங்க இருக்குதுன்னு கேட்டேன். கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தங்கி இருக்கணும்னா யார் வேணுங்க? பரிசுத்த. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னங்க, அவங்க விட்டு கொடுக்கறது இல்லைங்க. திருத்துவ தேவன் எந்த பகுதியில் என்ன பண்றது இல்லைங்க? விட்டு கொடுக்கறது இல்லைங்க. அவர்கள் இதுவரைக்கும் என்னவா இருக்கிறாங்க? இணைக்கப்பட்ட. நான் மறுபடியும் சொல்கிறேன், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க நீங்க நினைக்காதீங்க. நானும் பிதாவும் என்னங்க அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பிதாவினர் என்ன பேசுறேன் அதுதான் நானும் இங்க என்ன பண்றேன், பேசுறேன். ஈசோப்ன்ற வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்டுங்க. அப்படியே வாசித்து கொண்டு வருவோம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையை போல வெண்மையாகுவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என்னங்களா? உடைந்து போயிருக்கிற எலும்பு கூட என்னமா என்ன அப்படின்னு அர்த்தம்? எஸ், பெர்ஃபெக்ட் ஹீலிங். பரிசுத்தாவியானவர் சுகத்தை அழைக்கிறார். He brings healing in our life. He is not only gift of healing. சுகமாக்குற வரம் மட்டும் இல்லைங்க. அவர் யாரா இருக்கிறாருங்க? சுகமாக்குறவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய பிரசன்ஸ்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல என்ன யோசனை இருந்தாலும் அப்படியே டிலீட் ஆயிடும். டென்ஷன்ஸ் என்னங்க? So it means Holy Spirit கம்யூனிகேஷன் பண்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னங்க, அடுத்தது ஜெபம், மூணாவது ஆராதனை. உல்டா பண்ணிடாதீங்க. என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆராதனை. நாம ஆந்திரா பக்கம் போயிடாதீங்க. நைட்டு பாட ஸ்டார்ட் பண்ணானா கோகிலா சிஸ்டர், நைட்டு பாட ஸ்டார்ட் பண்ணா மறுநாள் காலையில வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க? பாடினே இருப்பாங்க. எப்படா ஒரு வார்த்தையை பேசுவானா பேச மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவங்க பாடுவாங்க, அவங்க பிறகு இன்னொருத்தர் என்ன இருக்குங்க பாடினே இருப்பாங்க. I am not against singing, but give more time for God உடைய வார்த்தை, word, prayer, ஆராதனை. உங்களுடைய எண்டிங் எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா? ஜெபத்துல முடிக்க கூடாது. எனக்காக யாவையும் செய்து முடித்தீரே, நன்றி நன்றி ஐயா. மறந்துட்டீங்களா அந்த பாட்டு? இல்ல, யாவையும் செய்து முடிப்பீர், நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அப்புறமா அப்படியே போயினே இருக்குதா. நம்ம ஆள் இன்னைக்கு பாட விட்டீங்கன்னா மறுநாள் காலைல வரைக்கும் என்ன பண்ணாங்க? பட் என்ன செய்ய முடியாது தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை இடம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டுல கர்த்தருடைய வார்த்தை ஷெல்ஃப்ல இருக்கும். சிலருடைய வீட்டுல கர்த்தருடைய வார்த்தை பைபிள்ல இருக்கும். ஆனா சிலருக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை எங்க வச்சிருக்கிறீங்க? பெருசா ஒரு டைட்டில் போட்டுக்கலாமா? நம்ம சர்ச்ல ஒரு வார்த்தையோட கிடையாது.
ஏதோ இஸ்ரேல் இருந்து வாங்கினு சொல்லி ஒரு ஜபத்தை ரொம்ப நாளைக்கு முன்னால எடுத்துட்டு வந்து இன்னைக்கு போட்டு விட்டுருக்குற இஸ்ரேல் இருந்து எடுத்துன்னு சொல்லிங்க பரமண்டத்துல இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லி. ஆனா ஒரு வசனத்தை பாருங்க, என்னுடைய ஆசை என்ன தெரியுங்களா? வசனத்தோடு மாற்றம் மாற்றி இருக்க கூடாதுங்க. வசனத்தின்படி நம்ம என்ன இருக்கணும்? வாழ்ற இடத்துக்கு போயிடும். அதுக்கு you need Holy Spirit. இப்ப புரியுதா? ஏன் பரிசுத்தாவை ஜெபம் பண்ணறேன், ஏன் ஜெபிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படினா பரிசுத்தாவியார் வந்துட்டார்னு வெச்சுக்கங்க, நீ சொல்றதுக்கு முன்னால உன் வாயில என்ன இருக்கு தெரியுங்களா? வார்த்தை கொடு. தேங்க்ஸ் ஃபாதர், எனக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ காட், என்னோட நீங்க உறவாடி கொண்டு இருக்கிறீங்க. தேங்க் யூ. சிலர் என்ன செய்வாங்க தெரியுங்களா? அந்நிய பாஷையில பேசுவாங்க. ரபாந்தரா பூஷேகேஸ்தரனா நான்டி ரபா. சிலர் அப்படி போயிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இதோட வெளிப்பாடு தாங்க. நான் பேசும்போது நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லிதான் என்னோட அந்நிய பாஷையிலே இருக்கும். நீ என்னுடைய தேவன் சொல்லிதான் டிக்ளரேஷன்ல பேசுவாங்க. நீங்க வெறும் ஆபிரகாம் மற்றும் தேவன் இல்ல, நீங்க எனக்கும் தேவன் தான். நீங்க ஈசாக்கு மற்றும் தேவன் இல்ல, எனக்கு தேவன் தான். உங்களுடைய ஸ்டாண்டர்ட் மாத்திட்டே போனாங்க. இன்னும் குழந்தை போல என்னங்க குச்சி மிட்டாய் உட்கார வச்சு சாப்பிடுற அந்த அனுபவத்துல இருக்க. க்ரோ க்ரோ க்ரோ. உனக்குள்ள நீ பேச வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? நான் வளரணும் வளரணும், கிறிஸ்துக்குள் வளரணும். வளர்ந்துட்டோன்னு சொல்லாதீங்க. என்ன பண்ணாங்க? வளரணும் ஆண்டவரே, வளரணும் ஆண்டவரே. வளர்ச்சியாக என்ன பண்ணுங்க? அப்பதான் என்ன வந்துறீங்களா? நீங்க கையிடி இட்டு ஜெபம் பண்ணும்போது அதுக்கு சுகம் பெற்றுக்குவீங்க. என்ன இருக்குங்க? என்ன வரங்க? சுகம். ஒரு மனுஷன், இது உண்மையா நடந்த ஒரு விஷயம், இது சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஒரு மனுஷன் தன்னுடைய விவசாயத்தை செய்கிற வேலையில என்னங்க, அவன் ஒரு விவசாய தோட்டத்தை அவனுக்காக வாங்கினான். சோ நல்ல விதைச்சல் வரன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த இடத்த வாங்கிட்டு விதைகளெல்லாம் விதைச்சிருக்கிறான். அறுவடையே கிடையாது. அப்படி இருக்கிறதுனா இருக்குதுங்க, அப்படியே இருக்குதான். அந்த வானத்துடைய பிரசவத்துடைய செய்தி, எதை கொண்டு விசுவாசிக்கிறியோ அதை கொண்டு உன்னுடைய கையினால் என்னதுங்க அவைகளை ஆசீர்வதி. அவன் என்ன பண்ணானா, முழங்கால் அவனோட தோட்டத்துக்குள்ள போட்டு முட்டி போட்டு கையை வைத்து என்ன பண்ணாங்க, அந்த தோட்டத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். இதுக்கு முன்னால எப்படிப்பட்ட சாபங்களோ, இதுக்கு முன்னால எப்படிப்பட்ட வளர்ச்சி இல்லாத, இதுக்கு முன்னால எப்படிப்பட்ட கற்களான பூமி இருந்து எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனா நீங்கள் பதம்படுத்த நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தை அனுப்பி அந்த ஜனத்தை, தேசத்தை நான் சுகமாக்குறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை தான் ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த பிறகு 3வது மாதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அறுவடை மிகுதியாக அவனுக்கு காணப்பட்டது. இதுவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை ஸ்டாப் ஆகும். என்ன இருக்குதுங்க? அறுவடை. நிறைய பேரோட லைஃப்ல என்னன்னா, அந்த சீசன் மாத்திரம் நல்லா இருக்கும், அது ஆயிட்ட பிறகு வறட்சி வறட்சி ட்ரையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹோலி ஸ்பிரிட் இன்சிஸ்ட் பண்ணாங்க, let God work in you. கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க. சோ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பண்ணுங்க, இடத்தை கொடுப்போமா? Shall we all close eyes? Shall we all pray? Father, in the name of Jesus, பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு உங்களை பத்தி கற்றுக்கொள்ள எனக்கு ஒரு கிருபை ஸ்லாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி தந்ததுக்காக உங்க கூட நன்றி ராஜா. You are not just a being. நீங்க ஒரு பொருள், ஒரு நபர் எல்லாம் ஆண்டவரே. நீ என் வாழ்க்கை நாயகனாக இன்றைக்கு என்னோட இருக்கிறீங்க தகப்பனே. இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருக்கிறாங்க, கிறிஸ்துவானவர் வெளியே இருக்கிறாங்க, பிதாவானவர் வெளியே இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தகப்பனே. இந்த நாளுடைய ரகசியம் வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளோட இசைந்து இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை எடுத்து போடுங்க. எனக்குள்ள நம்பிக்கை தாங்க, நம்பிக்கை தாங்க. காட நம்புகிற அந்த இருதயத்தை தாங்க, காட சார்ந்து இருக்கிற அந்த இருதயத்தை தாங்க. எனக்கும் ஆண்டவரே பரிசுத்தாவினுடைய அனுகிரகத்துக்காக விசேஷமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் கண்களுடைய கிரியைகளை கண்டதுன்னு சொல்லணும் ஆண்டவரே. அப்பா, உடைய நீதி வலது கருத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். டீச்சர்ஸ்கா ஞானம் உள்ளவர்களாக நாங்க பிரார்த்திக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவ பிள்ளைகள் நடந்து போகும்போது ஆசீர்வாதம் இருக்கட்டும். கையிடுகிற எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். அவர்கள் ஜெபிக்கிற விஷயத்துல ஒரு பெரிய அற்புதங்களை பார்க்கட்டும். காடோட டெஃபினட் ஆண்டவரை கரங்கள் பெரிதாக விளங்கும்படியா நாம் பிரார்த்திக்கிறோம். Nothing can stop God's blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை யாருமே தடை செய்ய முடியாது தகப்பனே. அப்பாவுடைய நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹalleluya. Hallelujah. Hallelujah. God bless you. God bless you.